இந்த 1000 ரூபாய் யார் தொலைச்சாங்களோ அவங்ககிட்ட கொடுக்குறப்ப இந்த தெருவை விட்டு நகர மாட்டேன்டா. இதே சொல்லிட்டு காலையில இருந்து நின்று இருக்க மணி 1 ஆச்சு. எங்க வீட்லயே 2 தடவை ஃபோன் பண்ணிட்டாங்க. உங்க யாரும் தேட மாட்டாங்க, உங்க வீட்டுல ஃப்ரெண்ட்ஸ் யாரும் ஒன்று தேட மாட்டாங்க. சொந்தக்காரங்களை பிடிக்காது, சோசியல் சர்வீஸ் தான் பிடிக்கும். சோசியல் சர்வீஸ் தான் பிடிக்கும். சோசியல் சர்வீஸ் தான் பிடிக்கும். சார் இதே சொல்லிட்டு நின்று இருக்க, எவனோ தொலைச்சிட்டு போறான். அதுக்காக 4 பூரா 2 கொடுக்கணுமா? நம்ம வேற வேலை இல்லையா நமக்கு? எனக்கு சேவிங் பண்றதுக்கு பணம் இல்லை, சர்வீஸ் பண்றதுக்கு நல்ல மனசு இருக்கு. தேவையில்லா டைலாக்லாம் பேசிக்கிட்டு இருக்க, டென்ஷன் பண்ணாத. நான் கிளம்புவான். தேவையில்லாம அதுக்கு மேலே நின்று டயத்தை வேஸ்ட் பண்ண வேணாம், கிளம்பலாம். அதெல்லாம் வேண்டாம், பணத்தை தொலைச்சவன் அங்கே தேடிட்டு இருக்கான் பார், அவன்டா தான் கண்டிப்பா இருக்கும். பார்த்தா பணத்தை தொலைச்ச மாதிரி இல்ல, வேறதுக்கும் நிக்கிற மாதிரி இருக்கு. இப்படியே கிளம்பிடலாம். அப்படியா? இல்ல சும்மா ஸ்ட்ரைட்டா போய் பேசணும், சும்மா பேச்சு விடலாம் போயிட்டு. வேணாண்டா, உனக்கு ஒன்னும் தெரியாது, வா. அவன் பண்றத பார்த்தா எனக்கே பயமா இருக்கா. வேணாண்டா டே, உனக்கு ஒன்றும் தெரியாது, பேசாம வா. வேணாண்டா வேணாம். பிரதர் ஒரு நிமிஷம் வாங்க பிரதர். என்னாச்சு பிரதர், ஏன் டென்ஷன் ஆகுறீங்க? ரொம்ப டிப்ரெஷனா இருக்கேன், ப்ளீஸ் போயிருங்க. பிரதர் ஒரே நிமிஷம், நான் ஒன்று சொல்றேன் கேட்டுக்குங்க. பைக்னா டயர் இருக்கும், டயருக்குள்ள டியூப் இருக்கும். அதே மாதிரி தான் பிரதர், மனசுனா மனசு இருக்கும், மனசுக்குள்ள டிப்ரெஷன் இருக்கும். டயரு டீப்புங்கிற எனக்கு ஒரு மண்ணும் புரியலடா. உனக்கு ஒன்றும் தெரியாது, பேசாம இரு. பிரதர் ஏன் பிரதர் டென்ஷன் ஆகுறீங்க? எதாவது தொலைச்சிங்களா? ஆமா, நான் ஒன்று சொல்றேன் கேளுங்க. தொலைறதுன்றது தொலைஞ்சு போகும், அதுக்குன்னு தொலைச்சு நீங்க தொலைஞ்ச பிரதர். என்னடா அது, ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது பேசுறதெல்லாம். உனக்கு ஒன்றும் தெரியாது, நீ பேசாம இரு. ஆமா பிரதர், தொலைச்சிட்டு ரொம்ப கஷ்டப்படுறேன். 2 நாளா சரியா சாப்பிடல, தூங்குற, ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதான் பிரதர், என்ன பிரதர் இப்படி சொல்றீங்க? உங்களுக்கு சொல்றதை கேட்கவே கஷ்டமா இருக்கு பிரதர். பாருங்க, உங்க தொலைச்ச பொருள் கிடைச்சிச்சு. நீங்க தொலைச்ச பணம் ஃப்ரெண்டு தான் எடுத்து வச்சிருந்தான், சோசியல் சர்வீஸ் பண்றான். உங்களை 1000 ரூபாய் அவன் தான் வச்சிருக்கான். அதை வாங்கிட்டு போய் நல்லா சாப்பிடுங்க, நல்லா தூங்க, என்ஜாய் பண்ணுங்க, சரிங்களா? பிரதர் உங்க பணம் தானே, வாங்கிட்டு போங்க பிரதர். நான் தொலைச்சதே வேற பிரதர். பிரதர் அப்படி என்னத்த பிரதர் தொலைச்சிங்க? நான் தொலைச்சது என் மனசா. ஆமா பிரதர், நானே ஆளும் டெய்லி இங்க இருந்தா பேசிட்டு இருப்பான். 2 நாளா ஆளை காணோம், எங்க போனான்னு தெரியல. போறவ என் மனசையும் எடுத்துட்டு போயிட்டா. பிரதர் ஒரு விஷயம் வாங்க பிரதர், நான் ஒன்று சொல்றேன் கேளுங்க. பிரதர் மனசுன்றது ஒரு மாங்காய் மாதிரி. நீங்க பாருங்க, மரம், அந்த மரத்துக்கு மேல அந்த மாங்காய் இருந்தா யாரும் எடுக்க முடியாது. அதே அந்த மாங்காய் கீழே இருந்தா யார் வேணாலும் எடுத்துட்டு போயிடலாம். அந்த மாதிரிதான் பிரதர் நம்ம லைஃப் ஆகும். ஒன்னும் தெரியாது, அமைதியா இரு. ஒண்ணும் தெரியாது, இந்த வர சரி, எதுக்கு நீ கோவமா கிளம்பிட்டு இருக்க? எங்க போற? சோசியல் சர்வீஸ்லாம் பண்ணல, ரோட்ல போறவங்களை கூட்டு வச்சு ஃபன் பண்ணிட்டு இருக்க. இதுக்கு நான் ஆள் இல்ல, நான் வீட்டுக்கு கிளம்புறேன். முதல்ல வீட்டுக்கு போய் என்ன பண்ண போற? பசிக்கும்ல, சாப்பிட போறேன்டா. வீட்டுக்கு போனா சாம்பார் தானே சாப்பிட போற? நான் உனக்கு மட்டன் பிரியாணி வாங்கி தரேன். மட்டன் பிரியாணியா? ஒரு 1 hour மட்டும் கேப் கொடு. 1 hourலாம் இருக்க முடியாது, 1/2 hour வேணா வெயிட் பண்றேன். சரி, 1/2 hour வெயிட் பண்ணு. சரி வந்து தொலை. அங்க பாரு, ஒரு ஜென்டில்மேன் மாதிரி இருக்காரா. அவர் தான் தேடுற மாதிரி தெரியுது. தெரிஞ்ச பணம் தொலைச்சா அவர் மாதிரி தான் இருக்கும். கொடுத்துட்டு நேரம் சாப்பிட போயிடலாம். என்ன சொல்ற? சரி கேட்டு பார்க்கலாம். ஆளு சென்று ஏற்கனவே 2 பேர்கிட்ட கேட்டு அசிங்கப்பட்டதுதான் மிச்சம். ஆமா, இந்த தடவை அவர் பக்கத்துல போய் நிப்போம். அவரா பணத்தை காணும்னு கேட்டா நம்ம கொடுக்கலாம். இது சூப்பர் ஐடியா தான். சரி வா. ஏய் ஆமாடா, நீ சொன்ன மாதிரி ஆள் பக்கா ஜென்டில்மேன் மாதிரி தான்டா இருக்காரு. ஆமாடா. ஏய் என்னடா ஆளு ஒன்னும் பேசாம அங்கிட்ட இங்க திரும்பி பார்த்துட்டே இருக்காரு. மிஸ்கின் படத்தை வர மாதிரி சரியாட்ட நிக்கிறாரா? எல்லா மாதிரி நிக்கிறான், ஒண்ணுமே பேச மாட்டேங்கிறான். வேலைக்கு ஆகாது, அடுத்த தடவை பார்க்கட்டும். நான் சும்மா ஒரு வணக்கம் வைக்கிறேன். ஓகே, அப்ப நம்மளை பார்த்துட்டு தான் பேசுவான்ல. சூப்பர், ஓகேவா? நான் வணக்கம் வைக்கிறேன். ஃபர்ஸ்ட் அடுத்து என்னத்த வணக்கம் வைக்கிறேன்? அவரை பார்த்து கலாய்க்கிற மாதிரி. அச்சோ, நான் வைக்கிறேன். என்ன எந்த ஆக்ஷன் கொடுக்க மாட்டான் ஆளு? பார்த்துட்டு திரும்ப எவ்வளவு மண்டக்கணும் அவனுக்கு. ஏண்டா இதுக்கு மீறி வெயிட் பண்ணணுமா? ஏய் வாட்ச் எடுத்து காதுல வைக்கிறான்டா. இவரு நானும் ரவுடிதால நயன்தாரா காது கேட்காதுல, அது மாதிரி அவருக்கு காது கேட்காது போடா. பாரு
ஏய் அப்படி இல்லடா பாரு ஃபோன் எடுத்து காதில் வச்சாரு பட் ஆனால் பேசாம பாக்கெட்ல திருப்பி போட்டாங்க ஒருவேளை வாய் பேச முடியும் ஊமையும் இருக்கலாம்டா சரிடா பணத்தை போய் கொடுத்து நம்மளே போய் நேரம் போய் கேட்டு கொடுத்துருவோமா பாவமா இருக்கு அவருக்கு முன்னாடி போய் இந்த பணத்தை போய் எண்ணி பாக்குது அவரே பணத்தை கேட்டாதான் கொடுத்துடலாம் அவர்கிட்ட சரி ஓகே இதுவும் நல்ல ஐடியா தான் ஏய் ஒரு ரியாக்ஷன் கொடுக்க மாட்டான் பணம் ஆகுதுல போல கிளம்பலாம் வந்து இவன் நிக்கிறது வேஸ்ட் சார் சார் பேச மாட்டாரு ஊமேன்னு சொன்னா நல்லா பேசுறாங்களா சார் எங்களையா சார் ஆமா சார் உங்களை தான். என்னடா காது கேட்காதுன்னு சொன்ன நல்லா கேக்குதுடா அவருக்கு என்னன்னு கேட்கலாமா சார் என்ன சார் கூப்பிட்டீங்க சார் எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ண முடியுமா? ஹெல்ப்பா சேவை செய்யறதுக்குன்னே பிறந்திருக்கான் சார் ஸ்னேக் பாபு என்ன சார் சார் என்ன சார் பணம் அதை தொலைச்சிங்களா? இல்ல பணம்லாம் இல்ல, ஒரு ஸ்டிக் ஒன்று விந்தி சேர்ந்து அது கொஞ்சம் எடுத்து கொடுக்க முடியுமா? அதுவான்னு பாரு சார் கால் கீழே தானே இருக்கு அது தெரியலங்கிறீங்களே சார் எனக்கு கண்ணு தெரியாது. இது கண்ணு தெரியாதா? ஆமா சார் ரொம்ப நன்றி சார். நினைச்சு நினைச்சு உருகி போனேமிழா உதைச்சு உதைச்சு பறந்து போன அழகா. ஏய் ஆளை விடு, இதுக்கு மீறி என்னை எதுக்கும் கூப்பிடாத, நான் கிளம்புறேன், நான் ஆளை விடு. தம்பி கொஞ்சம் வண்டி கொஞ்சம் எடுத்துக்கிறீங்களா? சாங்க ஓரமா தான் நிக்குது ரோட்ல. இல்ல பைசா கொஞ்சம் தழிஞ்சிச்சுப்பா, அதான் தேடிட்டு இருக்கேன். கொஞ்சம் எடுத்தீங்கன்னா இருக்கான்னு நான் பார்த்து போயிடுவேன். அவ்வளவுங்க 1000 ரூபாய். 1000 ரூபாய்? ஓ காலையில இருந்து அவன் காசை வச்சுக்கிட்டு தான் வீட்டுக்கு விட மாட்டேங்கிறான். நான் தொலைச்சிங்கன்னா அவன் தேடி பார்க்க வாங்க வேண்டியதானே, எவ்வளவு நேரம் வச்சுட்டு இருக்குது தான் வச்சிருக்கான், வாங்கிட்டு போங்க. சார் இந்தாங்க சார் உங்க பைசா, இனிமேலாச்சும் கேர்ஃபுல்லா இருக்கு சார். ரொம்ப நன்றிப்பா. போன வாரம் இப்படிதான் என்னோட செல்லை தொலைஞ்சு போச்சு, தேடி தேடி பார்த்தா கிடைக்கவே இல்லை. 2 நாள் முன்னாடி என்னோட பர்ஸு தொலைஞ்சு போச்சு, அதுவும் தேடி தேடி பார்த்தா கிடைக்கவே இல்லை. இங்க இருக்கிறவங்க எல்லாம் அயோக்கிய பசங்களா இருக்கிறாங்க, தேவைக்கு எதுவுமே கிடைக்க மாட்டேங்குது. ஒண்ணு மட்டும் தான்ப்பா கிடைச்சது. ரொம்ப நன்றிப்பா, ஒரு முக்கியமான தேவைக்காக வச்சிருந்தேன். ரொம்ப நன்றிப்பா 2 பேருக்கும். ஓ இல்ல நீ ஒரு பொருளா தொலைச்சிக்கிட்டு இருப்ப, அதை எடுத்து ஏரியா காரங்களை திட்டுவியா? ஐயா உங்க பொருளை நீங்க தான் பத்திரமா வச்சுக்கணும், எடுத்துறதுக்கு இன்னொரு ஆள்லாம் வரமாட்டாங்க. இதே நான் சோசியல் சர்வீஸ் பண்றதால உங்க பொருளை பத்திரமா வச்சுட்டு இருக்கேன், புரியுதுங்களா? இதுக்கு மீறி பணம் தொலைச்சிங்கன்னா இப்படிதான் 4 பொருளா தேடி அலைய வேண்டியதான். நீங்க மேல ஒழுங்கா வச்சிருங்க. இனிமேல் தொலைச்சிட்டு இந்த தெரு தேடி அலைய மாட்டோமா? சார் சூப்பர் சார், கை கொடுங்க சார். ஓகே தம்பிங்களா, இந்த இது நம்ம வீட்டு அட்ரஸ். நேரா போனா நம்ம வீடு வந்துடும். இல்ல இல்ல அது இல்லப்பா, இனிமேல் தழிஞ்சிச்சுன்னா கீழே ஏதாவது பொருள் வீழ்ந்து இருந்துச்சுன்னா நீங்க எடுத்துட்டு வந்து நம்ம வீட்டுக்கே கொடுத்துருங்க. ஓகேவா? இது 2 பேரும் ஒரு சோசியல் சர்வீஸா பண்ணுங்க. ஓகேவா? ஆம்பா சொந்தக்காரங்களை பிடிக்காது, சோசியல் சர்வீஸ் தான். சொந்தக்காரங்களை பிடிக்காது, சோசியல் சர்வீஸ் தான். எனக்கு சேவிங் பண்ணுறதுக்கு பணம் இல்லை, சர்வீஸ் பண்ணுறதுக்கு நல்ல மனசு இருக்குது.